தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் கொடும் துயர வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது முதலமைச்சர் விஜய் கரூர் செல்லவிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், சாட்சியங்களை அச்சுறுத்தும் வகையில் பேசிய ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் விசாரணை கண்காணிப்பு குழு மற்றும் சிபிஐயிடம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் அளித்துள்ளார். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மேற்பார்வை குழுவிடம் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் கரூர் கொடும் துயரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளையும் நியமன ஆணைகளையும் வழங்க முதலமைச்சர் வரும் 10ஆம் தேதி கரூர் செல்ல இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சரின் இந்த பயணத்தை கண்காணிக்க வேண்டும் என்றும், கரூர் வழக்கில் சாட்சியங்களின் தற்போதைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி சிபிஐ விசாரணை குழுவிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கண்காணிப்பு குழுவை RS பாரதி கேட்டுக்கொண்டுள்ளார். இதேபோல் ஆதவ் அர்ஜுனா கடந்த 2ஆம் தேதி பேசியது கரூர் வழக்கில் அப்போதைய முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் எதிரான கதையை கட்டமைப்பதாக இருந்தது என்று கூறியுள்ளார். சாட்சிகள் மீது செல்வாக்கு செலுத்துதல், தடுத்தல் மற்றும் தலையீடு செய்தல் ஆகிய செயல்களுக்காக ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் நீதியரசர் அஜய் ரஸ்தோகிக்கு RS பாரதி கேட்டுக்கொண்டுள்ளார். சிபிஐக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அளித்துள்ள மனுவில், கரூர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்த வழக்கின் சாட்சியங்களை அச்சுறுத்தும் வகையிலும் சிபிஐ விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்திலும் கடந்த 2ஆம் தேதி பேசியிருப்பதை குறிப்பிட்டுள்ளார். எனவே ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சிபிஐ வசம் அளித்துள்ள புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கொடும் துயர வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது முதலமைச்சர் விஜய் கரூர் செல்லவிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், சாட்சியங்களை அச்சுறுத்தும் வகையில் பேசிய ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் விசாரணை கண்காணிப்பு குழு மற்றும் சிபிஐயிடம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் அளித்துள்ளார். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மேற்பார்வை குழுவிடம் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் கரூர் கொடும் துயரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளையும் நியமன ஆணைகளையும் வழங்க முதலமைச்சர் வரும் 10ஆம் தேதி கரூர் செல்ல இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சரின் இந்த பயணத்தை கண்காணிக்க வேண்டும் என்றும், கரூர் வழக்கில் சாட்சியங்களின் தற்போதைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி சிபிஐ விசாரணை குழுவிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கண்காணிப்பு குழுவை RS பாரதி கேட்டுக்கொண்டுள்ளார். இதேபோல் ஆதவ் அர்ஜுனா கடந்த 2ஆம் தேதி பேசியது கரூர் வழக்கில் அப்போதைய முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் எதிரான கதையை கட்டமைப்பதாக இருந்தது என்று கூறியுள்ளார். சாட்சிகள் மீது செல்வாக்கு செலுத்துதல், தடுத்தல் மற்றும் தலையீடு செய்தல் ஆகிய செயல்களுக்காக ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் நீதியரசர் அஜய் ரஸ்தோகிக்கு RS பாரதி கேட்டுக்கொண்டுள்ளார். சிபிஐக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அளித்துள்ள மனுவில், கரூர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்த வழக்கின் சாட்சியங்களை அச்சுறுத்தும் வகையிலும் சிபிஐ விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்திலும் கடந்த 2ஆம் தேதி பேசியிருப்பதை குறிப்பிட்டுள்ளார். எனவே ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சிபிஐ வசம் அளித்துள்ள புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.